வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்ட் 8 வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம். பார்ட் 9வது வீடியோ பார்க்க போகிறோம். ஏற்கனவே 8வது வீடியோவில் நம்ம 60 கொஸ்டின் போட்டிருக்கு. அதோட கண்டினியூ வீடியோ தான் பார்ட் 9 வருது. சரிங்களா? பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. பார்ட் 9வது வீடியோ. சரிங்களா? பிழை திருத்தல் ஒரு ஓர். சரிங்களா? கீழ்காணும் தொடரில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எதுன்னு கேட்காங்க. சரிங்களா? பாருங்க, ஆப்ஷன் டி தான் இதில் சரியான பதில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, குறுந்தொகை ஓர் அக இலக்கிய நூலாகும். ஒரு பாடல் மனிதத்தை உணர்த்துகிறது. சரிங்களா? இதான் வந்து ஒரு எங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 62. சரிங்களா? சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓர் ஊரில் ஓர் அரசர் இருந்தார். சரிங்களா? அந்த ஒரு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உயிரெழுத்துக்கு முன்னாடி கரெக்டாக ஓ வரும். சரிங்களா? உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓ வரும். அதை தான் இதில் வந்து சரியான பதில். அடுத்து பாருங்க, 63வது கொஸ்டின். பின்வருவனவற்றில் சரியான தொடரை தேர்ந்தெடுத்துக. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர் வந்து மாறி மாறி கிடக்கு. இதில் எது சரியான தொடர்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் இதில் சரியான பதில். அடுத்து பாருங்க, 64 கொஸ்டின். உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார்? இது எவ்வகை தொடர்? இது எவ்வகை தொடர் கேட்டால் வினா தொடர். பார்த்தோன்னே தெரியுது நம்மளுக்கு வினா தொடர். சரிங்களா? கொடுக்கப்பட்ட சொல்லின் சரியான கூட்டு பெயரை தேர்வு செய்க. கரும்பு, கரும்புங்கிறது கரும்பு தோட்டம் தான் வரும். சரிங்களா? கரும்பு காடு, கரும்பு தோப்பு, கரும்பு குவியல்னு வராது. கரும்பு தோட்டம். இதுதான் சரியான பதில். 66வது கொஸ்டின் பாருங்க. பொருத்தமான தொடரை எழுதுக. ஜெயகாந்தனின் இமயத்துக்கு அப்பால் என்ற நூல் பெற்ற விருது என்னங்கிறதா? சோவியத் நாட்டு விருது. சரிங்களா? சோவியத் நாட்டு விருது வந்து இமயத்துக்கு அப்பால்ங்கிற விருது இதுக்காண்டி ஜெயகாந்தனுக்காக கொடுத்தாங்க. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. 67வது கொஸ்டின். தேவ துந்துபி என அழைக்கப்படும் இசைக்கருவி எதுன்னு கேட்டா, அதோட பேரு வேறு பேருன்னு கேட்டா உரிமை. உரிமை தான் இன்னொரு பேருன்னா தேவ துந்துபி. சரிங்களா? பொலிவாற்றுவது போன்ற ஓசை என்ன கேட்டா அகவலோசை. அகவலோசை தான் சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை. சரிங்களா? சொற்பொழிவாச்சுன்னா பேசுற மாதிரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 69வது கொஸ்டின். பராபரை என்பதன் பொருள் கேட்டா, பராபரைன்னா மேலான பொருளே. பராபரைன்னா மேலான பொருளே. கலைச்சொல் அறிதல். சரிங்களா? மிசேலின்னா ஏவுகணை. மிசேலின்னது ஏவுகணை. அடுத்து பாருங்க, பின்வருவனவற்றில் கலைச்சொல் பொருளறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. இன்ஃப்ராடட் ரைஸ்னா அகச்சிவப்பு கதிர்கள். இன்ஃப்ராடட் ரைஸ்னா என்னது? அகச்சிவப்பு கதிர்கள். கூற்று காரணம் சரியா தவறான்னு பாருங்க. கூற்று வந்து பாருங்கன்னா, குயில் கத்தும் என்பது மரபு வலு ஆகும். அடுத்து பாருங்க, குயில் கூவும் என்பதே மரபு. இதுல பார்த்தீங்கன்னா கூற்று சரிதான், காரணமும் சரிதான். சரிங்களா? கூற்று காரணம், குயில் கத்துங்கிறது ஒரு தப்பு தான், ஆனால் வந்து மரபு வலு அப்படின்னு வருது. சரிங்களா? அதாவது தப்பு. குயில் கத்துங்கிறது ஒரு தப்பான வார்த்தை தான். குயில் கூவுங்கிறது தான் சரியான வார்த்தை. இதில் வந்து கரெக்டான கொடுத்துருங்க. கூற்றும் காரணம் சரியான இது. அடுத்து பாருங்க, 73ஆம் கொஸ்டின். கூற்றும் காரணம் சரியா தவறான்னு கேட்குங்க. கூற்று பாருங்க, மதுரை செஞ்சார். இது வேற்றுமை தொகை. கூ என்னும் வேற்றுமை உறுப்பு இல்லை. கூற்று காரணம் ரெண்டும் சரிதான். சரிங்களா? அதாவது மதுரைக்கு செஞ்சார்னு வரணும். இது ரெண்டுமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. கூற்றும் காரணம் சரியா தவறான்னு கேட்டேன். கூற்றை பாருங்க, இறைவன் கடம்பவன கோயிலை விட்டு நீங்கினான். மன்னன் காரணம் பாருங்க, மன்னன் இடைக்காணரை அவமதித்தான். இது ரெண்டும் கரெக்டு தான். இது வந்து இறைவன் வந்து கடம்பவன கோயிலை விட்டு நீங்கி எதுக்காண்டி போயிருக்காங்கன்னா, மன்னன் வந்து இடைக்காரனை அவமதிச்சிருக்காங்க, அதனால போயிருப்பாங்க. சரிங்களா? இருபொருள் தருக. நகை. நகைனானது புன்னகை அல்லது நகைக்குன்னு ஆபரணம். இருபொருள் தருக. திங்கள். திங்கள்னானது மாதம் அல்லது நிலவு. அதாவது நிலவுன்னா சந்திரன். சந்திரனுக்கு இன்னொரு பேர் திங்கள்ன்ட்டு இருக்கு. சரிங்களா? இருபொருள் தரும் தவறான இணை எதுன்னு கேட்க. இடர் துன்பம், நெறி வழி, பொன்னகை அணிகலன். இதெல்லாம் வந்து சரியான பதில். வாயு. சரிங்களா? வாயு நெருப்புங்கிறது ரெண்டு சேம் இது கிடையாது. வாயுனானது காற்று மாதிரி, நெருப்புனா இது வேற. ரெண்டும் வேற வேறு. சரிங்களா? அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கல்வி வளர்ச்சி நாள். கல்வி வளர்ச்சி நாள்னா காமராஜர் பிறந்தநாள் தான் நம்ம வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, அடைப்புக்குள் கொடுக்கப்பட்ட சொல்லை பொருத்தமான தொடரில் சேர்க்க. பந்தர். பந்தர் என்பது கடைப்பொலி. சரிங்களா? இரு வந்து வராது, கடைப்பொலி. இணைப்பு சொல் அடிப்படையில் பொருந்தாதை தேர்ந்தெடுக்க. அதாவது அவனால் இங்கிறது இணைப்பு சொல்ல வராது.
அதனால், அதுபோல், எனவேங்கிறது இணைப்புச் சொல். அதனால்ங்கிறது ஒரு இணைப்புச் சொல் கராது. சரியான இணைப்புச் சொல்லை பயன்படுத்தி வாக்கியம் அமை. நாளை புயல் கரையை கடக்கிறது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை புயல் கரையை கடக்கிறது. எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். இதான் வந்து சரியான பதில். சரிங்களா? அடுத்து பாருங்க. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெழுதுக. அங்கு, இங்கு, எங்கு, உண்டு. எங்கு தான் ஒரு வினாச்சொல். மற்றெல்லாம் வினாச்சொல் வராது. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. வட்டார மொழி எனப்படுவது யாது? வட்டார மொழி எனப்படுவது யாதான் கரெக்டான இது. சரிங்களா? அடுத்து பாருங்க. சரியான வினாச்சொல்லை நிரப்புக. தமிழரின் வீர விளையாட்டு எது? இதுதான் சரியான வினாச்சொல். இங்கே பாருங்க. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. டேஸ் சொற்களை பேச வேண்டும். எத்தகைய சொற்களை பேச வேண்டும்? இதுதான் சரியான இது. சரிங்களா? அடுத்து பாருங்க. பொருத்தமான காலம் அமைதல். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் டி தான் இதில் சரியான இது. ஆங்கிலேய படைகள் மலையாவில் ஜப்பானிடம் சரணடைந்த. இது வந்து ஒரு இறந்த காலம், அதாவது நடந்து முடிஞ்சிட்டு. அப்போ இது கரெக்டான இருக்குது. இதுதான் சரியான பதில். கீழ்கண்ட சொல் எந்த காலத்தை குறிக்கும்? நடந்தான் என்பது இறந்த காலம்தான், நடந்து முடிஞ்சிட்டு. அதனால இறந்த காலம் கரெக்டாக இருக்குது. இரு சொற்களில் சரியான புதிய சொற்களை தேர்வு செய்க. அடுத்து பாருங்க. மா, சிட்டு, கனி, இலை, தேன், மரம், கூடு, குருவி. இது பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி, மாவிலை, தேன்கூடு. இதான் வந்து சரியான இது. அடுத்து 89 கொஸ்டின். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். மா, மரம். சரிங்களா? இதான் இது. மா மலர்னு வராது, மா சிட்டுன்னு வராது, மா முட்டைன்னு வராது. மாமரம் தான் சரியான இது. சரியான எழுத்து வந்து வழக்கு சொல்லை கண்டுபிட. அதாவது நாய் குரைக்கும், இதுதான் சரியான இது. நாய் ஊளையிடும், நாய் கத்தும், நாய் அழுங்கிறது தவறான பதில். பேச்சு வழக்கு சொல்லற்ற பழமொழியை தேர்க. அதாவது அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது. சரிங்களா? பார்த்துக்கங்க. பேச்சு வழக்கில் இணையான எழுத்து வழக்கு சொல் பொருத்தமானதை தேர்வு செய்க. 3 வயது தான் சரியான இது. 93 கொஸ்டின் பாருங்க. சரியான நிறுத்த குறியிடப்பட்ட தொடரை தேர்க. அதாவது கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா இவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். இதுதான் சரியான இது. நிறுத்தக்குறி அறிக. எது சரியான கேட்டால் தமிழின் இனிமைதான் என்னே. இதுதான் வந்து சரியான பதில். சோழநாடு என்பதன் மருவு பேருங்கட்டா சோநாடு. சோழநாடு என்பதன் மருவு பேருங்கட்டா சோநாடு. சரிங்களா? சோழநாடுக்கு வந்து சோநாடு என்பதுதான் மருவு பேர்கள். அதுக்கு பாருங்க. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. 96 கொஸ்டின் பாருங்க. மருவு பெயர்கள், ஊர் பெயர்கள். உதக மண்டலத்துக்கு வந்து மருவு பெயர் வந்து ஊட்டி. சரிங்களா? உதக மண்டலத்துக்கு மருவு பெயர் வந்து ஊட்டி. மருவு பெயர் பொருத்தமான இணையை தேர்க. புதுச்சேரிக்கு வந்து புதுவை, திருநெல்வேலிக்கு வந்து நெல்லைன்னு வரும், நாகூர் வந்து நாகைன்னு வராது. சரிங்களா? கோயம்புத்தூர் வந்து கோவைன்னு வரும். புதுச்சேரிக்கு தான் கரெக்டாக இருக்குது, புதுவைன்னு வருது. கையில் மிச்சமுள்ள தங்கக்கட்டி வெயிட் குறைவானது. இத்தொடர் வெயிட் என்னும் சொல்லுக்கு இணையான சொல்லுதுன்னு கேட்டால் வெயிட்னது எடை. இதுதான் சரியான அளவு. எடைங்கிறது தான் ஒரு சரியான தமிழ் சொல். கம்பேக்ட் டிஸ்க் இந்த வார்த்தை இணையான தமிழ் சொல்லுன்னு கேட்டால் குறுந்தகடு தான் இது சரியான பதில். அடுத்து பாருங்கள். ரெடிமேட் ட்ரெஸ் என்பதன் சரியான தமிழ் சொல்லுன்னு கேட்டால் ரெடிமேட் ட்ரெஸ் வந்து ஆயத்த ஆடை. நண்பர்களே, நம்ம சேனலில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்மந்தமாக தமிழ் வீடியோ போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சோன்னா ஜிகே வீடியோ வரும். சரிங்களா? ஜிகே வீடியோ வரும், மேக்ஸ் வீடியோ வரும். மேக்ஸ் வீடியோ ப்ளஸ் ஆன்சரும் வரும். சரிங்களா? கொஸ்டின் எப்படி போடணும், ஆன்சர்லாம் வரும். நம்மளுக்கு எக்ஸாம் வந்து இன்னொரு குரூப் 4க்கு நம்ம 6 மாதங்கள் தான் இருக்குது. எக்ஸாம் எழுத டிசம்பர் மாதம் குரூப் 4 இருக்காங்க. குரூப் 2 நெருங்கிட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் டோட்டலாக அவாய்ட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போய் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 20லேருந்து 30 கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் வரும். அந்த 30 கொஸ்டின் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க சொல்ல நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வேறு ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.